நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. உங்கள் அன்பு பெரியது, உங்கள் இரக்கம் பெரியது, உங்கள் கிருபை பெரியது, உங்கள் தயவு பெரியது. சங்கீதம் 85 அதிகாரம் 1 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தாவே உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். தேசத்தின் மேலே பிரிய வைத்து யாக்கோபுடைய சிறையிருப்பை திருப்பினீர் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்கிறது. சிறையிருப்பு திருப்புதல் பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். யாக்கோபின் சிறையிருப்புனா என்னது? யாக்கோபு ஏமாற்று, அவனுக்கு பேரே எத்தன் தான் பேர். ஏமாற்றுதல் உண்டு. 2வது பொய் சொல்லுதல். பொய் சொல்லி தான் என்ன செஞ்சான்? ஆசீர்வாதத்தை வாங்கினான். இது ஒரு சிறையிருப்பு. நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஏமாற்றுகிற பழக்கம் உண்டு, பொய் சொல்லுகிற பழக்கம் உண்டு. இது ஒரு சிறையிருப்பு. இந்த சிறையிருப்பிலேருந்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினார். அவன் கஷ்டப்பட்டான், ரொம்ப வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தான். ஆனால் ஆண்டவர் அவனை ஐஸ்வர்யனாக மாற்றினார், இசைவேலாக மாற்றினார், தெய்வ பிரபுவாக மாற்றினார். இதே யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பின ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சிறையிருப்புகள் காணப்பட்டால் அதையெல்லாம் மாற்றி நம்மையும் என்ன செய்ய ஐஸ்வர்யவனாகவும் திருப்தி உள்ளவராகவும் அவருக்கு பயந்தவனாகவும் பழைய சுபாவங்களை விட்டு நம்மை திருப்பி மாற்றுவார். நாம் அதை விசுவாசிப்போம். அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஆமென்.